இன்றைக்கி எம்இவில் மூக்கடலை குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். 4 கிலோ மூக்கடலை 12 ஹவரா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கடல் பாசி கொஞ்சம், தனியாக 1 ஸ்பூன், இஞ்சி அரை துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒற்றைக்கடலை 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 7 பல். இதெல்லாம் வறுத்துக்கணும் நல்லா. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 எல்லாத்தையும் நல்லா வறுத்துப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிப்போம். மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சோடனே அரை கப்பு தேங்காய் போட்டு இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லவங்கப்பூ 4 போட்டுருங்க. பொடியாக கட் பண்ணது அதே போட்டுருணும். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி நல்லா பொடியாக இருந்துச்சு, அதையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மூக்கடலை போட்டுருவோம். அதையும் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை, 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு ஒரு 1.5 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சதை ஊற்றிக்கணும். இதை போட்டு நல்லா கலரிக்குங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் அப்புறம் திக்னஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், ஏன்னா அப்போ திக்னஸ் ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கலக்கிட்டு நல்லா ஒரு 4 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். குக்கரை மூடி. இப்போ குக்கரை திறந்து பார்த்துப்போம். நல்லா வெந்திருக்கும். நல்லா வாசனை சூப்பராக வருதுங்க. மூக்கடலை குழம்பு ரெடி.